ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல இப்போ பிரஜினுக்கும் சாந்திராவுக்கு வந்து சண்டை. என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா தான் ரீசன். என்ன மக்களே, அவங்க வந்து புருஷன் பொண்டாட்டி. இதில் திவ்யா வந்து எதுக்கு வந்து குறுக்க வந்துட்டே இருக்கா? அவ வேலையை வந்து பார்க்க வேண்டியது தானே. இன்றைக்கி பிரஜின் கிட்ட வந்து அவ்வளோ உரிமையாக பேசிகிட்டு இருக்கா. பொண்டாட்டியா என்ன, பொண்டாட்டி தான் உள்ளே இருக்காங்கல்ல. அவன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா. அப்போ அவன் நினைக்கிறதும் மற்றவங்க நினைக்கிறது என்ன டிஃப்ரென்ஸு? அப்போ நீயும் வந்து மற்றவங்க மாதிரி தானேன்னு சொல்லிட்டு சாந்திராவே வந்து குறை சொல்லின்னு இருக்காங்க பிரஜின் கிட்ட. எவ்வளோ தைரியம் பாரு. என்ன நடந்ததுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி டாஸ்க்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ வந்து சாந்திரா பிரஜின் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களே 3-4 நாள் கழிச்சு தான் வந்து பேசுகிறாங்க. நடுவில் எதுக்கு நந்தி மாதிரி இது போய் உக்காந்துருக்கணும்? அதுதான் வந்து பார்க்குறதுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஸோ இவங்க திவ்யா மேடம் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏன் வேறு இடமே இல்லையா போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு? சாந்திரா வந்து பிரஜின் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணல? டாஸ்கில் வந்து சுபிக்ஷா விஷயத்தில் வந்து நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் வந்து அவளை அடித்தேனா? நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் அங்கே தானே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு பிரஜின் கிட்ட வந்து கேட்குறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, இந்த செயின் எடுக்க போகிற டாஸ்கில் வந்து ஏதோ பிரஜின் வந்து இவங்களை வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க சாந்திராவை. ஸோ ஏன் நீ அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயங்களை தான் வந்து சாந்திரா கேட்டுட்டு இருந்தா. அதுக்கு வந்து பிரஜின் என்ன சொன்னாங்க தெரியுமா? அது வந்து டாஸ்கில் வந்து நான் எப்படி சொல்ல முடியும்? நான் வந்து டாஸ்க் தான் விளையாடினேன்னு சொல்லிட்டு பிரஜின் சமாளிக்கிறாரு. திவ்யாவும் வந்து பிரஜினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் சாந்திராவுக்கு செம்ம கோபம் வருது. ஓ, அப்போ நீயும் வந்து அதே மாதிரி தான் இருக்க. இப்போ இந்த வீட்டில் எல்லாரும் வந்து சொல்கிறாங்களே ஒன்று, நீ வந்து எல்லா விஷயமே வந்து டிஸ் பண்ணி சொல்லுவேன்னு சொல்லிட்டு, இது கரெக்டாக இருக்குது இப்போ உனக்குன்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட சொல்கிறேன். சாந்திரா பேசுறது கேட்டு திவ்யாவுக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ நீயும் மற்றவங்களும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் என்ன இப்படி தான் பேசுவாங்க, நீ அப்படி தான் பேசுகிற, அவ்வளோதான் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறியான்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து சாந்திரா வந்து கோவப்பட்டு உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பாருங்க, இவங்க 2 பேரும் வந்து பேசின பேச்சு இருக்கே, இந்த திவ்யாவும் பிரஜினும். ஃபஸ்ட்டெல்லாம் வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிரஜினை. இப்போ வந்து நீ வா போ, உன்னை வந்து சொன்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க ரொம்ப உரிமையாக. திவ்யா ஆரம்பத்திலேருந்து வந்த கதையை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் வரும்போது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தானே இருந்தோம். இப்போ வந்து என்னே வந்து மற்றவங்கள மாதிரி கம்பேர் பண்ணிட்டு போகிறாங்கல்ல, ஏன் வந்து நீ எல்லாம் அது கேட்கலன்னு சொல்லிட்டு பிரஜின் கிட்ட கேட்குறாங்க. திவ்யா, உனக்கு வெக்கமா இல்லை? பிரஜனும் சாந்திராவும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க பேசிப்பாங்க, அடிச்சுப்பாங்க. நீ வந்து உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிரஜின் கிட்ட சொல்லி கொடுக்குற. அதுக்கு பிரஜின் சொல்கிறாரு, இல்லை அவங்க இப்போ தான் கேம்லேருந்து வெளியே வந்திருக்காங்க, டைம் ஆகும் கொஞ்சம் எல்லாம் செட் ஆகிறதுக்குன்னு சொல்லும்போது திவ்யா ஒத்துக்கவே இல்லை. அது எப்படி என்ன அவ்வளோதான் வந்து புரிஞ்சு வச்சுக்கிறாங்களா? நான் வந்து அவள் அழும்போது நான் தானே இருந்தேன். நான் எத்தனை தடவை போய் கேட்டேன் ஏன் அழறேன்னு சொல்லிட்டு. அவளுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு நினச்சிக்கிறாளா? எனக்கும் தான் பிரச்சனை இருக்குது, அதுக்குன்னு நானும் வந்து அழுதுட்டு இருக்கேனான்னு சொல்லிட்டு என்னென்னமோ சம்மந்தமே இல்லாமல் வந்து பிரஜின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க. மக்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள். பிரஜினோட ஒய்ஃபை பற்றி பிரஜின்கிட்டே வந்து குறை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரைட்ஸு மேடத்துக்கு என்ன இருக்குது? யார் உரிமை கொடுத்தா? இந்த மாதிரி கேட்க வேண்டாம். பிரஜின் என்ன கேட்கணும்? அது என் ஒய்ஃபோட மேட்ரு, நான் பார்த்துக்கிறேன். பாருக்கிட்ட நல்லா வருது இல்லை, நீ தொடாத, நீ பேசாத, நீ தள்ளிப்போ, எனக்கு தெரியும் நீ இப்படி பேசுனா நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு பாருக்கிட்டலாம் வந்து கரெக்டாக சொல்கிறீங்கல்ல. ஏன் திவ்யா கிட்ட சொல்ல மாட்டேறீங்க? பாரு அப்படியே தொட்டாலே எதுக்கு தொடுற, தள்ளிப்போ, யார் இப்போ தான் பக்கத்தில் வர சொன்னான்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறீங்க. நீங்கள் வந்து திவ்யா போய் எங்கே இருந்தாலும் போய் கட்டி பிடிக்கிறீங்க. என்ன பிரச்சனை இது உங்களுக்கே நியாயமா? இந்த மக்கு பீஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு பாருங்களேன். பொண்டாட்டியை குறை சொல்கிறது கேட்டுட்ருக்கான். இவெல்லாம் ஒரு புருஷன்னு சொல்லிட்டுருக்கான். வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? அதுக்கப்புறம் திருப்பியும் உள்ளே போகிறாங்க பிரஜின். ஸோ டீலக்ஸ் ரூம் போயிட்டு சாந்திரா சொல்கிறாங்க, நான் வெளியே போகிறேன், என்னால் முடியாது இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பிரஜினைக்கிட்ட கேட்குறாங்க. பிரஜின் வந்து மழுப்புறாரு, இல்லை சாந்திரா இதெல்லாம் அது டாஸ்க் தானே, டாஸ்கோட போயிடுச்சு அந்த மாதிரிலாம் வந்து சமாளிக்கிறாரு. ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து இன்றைக்கி பிரஜின் திவ்யா கிட்ட டீல் பண்ணது 100% தப்பு. நீங்கள் ஒரு புருஷன், நான் ஒரு ஹஸ்பண்டு, ஒரு அப்பா, நான் ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், என்னென்னமோ டயலாக் விட்டீங்கல்ல. இப்போ வந்து என்ன சார் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? பொண்டாட்டி குறை சொல்கிறது பார்த்துட்ருக்கீங்கல்ல.